ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏடே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா கதையை சொல்லியிருப்பாங்க. ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், ஹிந்தியோ ஹிந்திக்காரனுக்கோ இல்லை அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஒன் லைன் ஸ்டோரியே. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டு ஸ்டோரி தான். இதில் பல கேமியோஸும் நடிச்சிருக்காங்க. அது யாருன்னு போய் பாருங்கள். அண்டு இந்த படம் நல்லபடியாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக கொண்டு போவாங்க. இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப பீக்காக இருக்கும். ஸோ எஸ்கேக்கே செதுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குமோன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. பராசக்தின்றது அந்த செலியன்ற அந்த கேரக்டர் சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காரு. அண்டு ரைட்டிங்ஸ்லாம் வேறு லெவல் பீக் ரைட்டிங்கு, அதுவும் இந்த இன்ட்ரோல் பிளாக்கில் தான். இன்ட்ரோலுக்கு அப்புறமேட்டு கதை விறுவிறுப்பாக போகுது. முடிஞ்சதே தெரியலை. ஒரு அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பராசக்தி. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் சார் நடித்த பராசக்தி படத்தோட ரெஃபரன்ஸே விட்டுருப்பாங்க இந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்குள்ளே. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டீஷியன் ஃபிலிம் தான். ஏன்னா பேஸ்டு ஸ்டோரி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும்னு நினச்சேன், அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாவுடைய பிளாட் இதில் இருக்குது. இந்திரா காந்தி மேமுடைய பிளாட் இருக்குது. நம்ம ஒரு சூப்பரான பிளாட்டு. இதில் யாரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேத்தன் நடிச்சிருந்த அந்த அண்ணா ரோல் செம்மையாக இருந்துச்சு. வித் மெமிக்ரியோடு பண்ணியிருக்காப்புல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ரோல். அவருக்கு தான் செட் ஆகும். வேறு எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி வேறு ஒருத்தரால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு நம்ம சேத்தன் கொடுத்துருக்காப்புல. அதுவும் இந்த பராசக்தியில் கண்டிப்பாக போய் பாருங்கள். அவர் ரோல் ரொம்ப கம்மி தான், பட் அவர் நடித்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு வியக்க வைக்கிற தரமாக தான் இந்த படத்தில் ஃபுல்லாகவே அவரை காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக கன்வே ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே சார் பார்த்தீங்கன்னா ஒரு அமரன் என்ன கதைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாய் மண்ணை காக்கிறது தான் கதை. நம்ம பராசக்தியில் தமிழ் மொழியை காக்கிறது தான் கதை. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபிலிம்மு தான். ரெண்டுமே நல்லா அவரை தவிர வேறு யாரையும் நடிச்சிருக்க முடியாது. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அமரன்லாம் பார்த்தப்ப அதுக்குன்னு அவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண மாதிரி நம்ம பராசக்திக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணார். செட்டப்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த 90s ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்கே சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலா மேம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதர்வாக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல அருமையான படத்தை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரோன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ரவி மோகன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாரோட பிளாட்டும் நல்லா இருந்துச்சு. நம்மளை நேராக அப்படியே இந்த 90ஸ்க்கு தான் கொண்டு போச்சு அந்த படம். ரொம்ப அருமையான படம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிவ்யூ கேட்டிங்க. பட் அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை. என்ன ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நான் இப்போ பேச வரல. கண்டிப்பாக அதுக்கான ஒரு என் ஒப்பீனியனை கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த vlog வந்ததுக்கப்புறம், இந்த ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுதான் நான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு கண்டிப்பாக 10க்கு நான் ஒரு 8.5Kவே நான் கொடுக்குறேன். 8.5 நான் கொடுக்குறேன். ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேன்ஸு எல்லாருமே போய் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் பராசக்தி. தமிழ் சினிமாவுக்கு ஒரு அருமையான ஒரு பாராட்ட வேண்டிய படத்தில் ஒன்று இந்த பராசக்தினே நம்ம வச்சுக்கலாம். 2026ஓட ஃபஸ்ட்டு பெரிய பேன் இண்டியன் ஃபிலிமு பராசக்தி. ஃபஸ்ட்டு படமே வெற்றிகரமாக பிளாக் பஸ்டரோடு ஆரம்பிச்சிருச்சு. இதே போல் தமிழ் இண்டஸ்ட்ரி பிளாக் பஸ்டர் கொண்டு போகணுன்றது என்னோடய ஆசை. கண்டிப்பாக அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல்வேறு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.